எடப்பாடிக்கு தூதுவிடும் ஸ்டாலின் அதிர்ச்சியில் அரசியல் களம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி கட்சியாக தமிழகத்துடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வருவார் என நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டதும். ஆனால் இறுதியிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அப்படி ஆதரவுகளை கொடுத்து அந்த ஆதரவுகளை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதிமுக 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருப்பதும் இது தற்போதைய தோல்வி மட்டும்தானே தவிர நிரந்தரமான ஒரு தோல்வி என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அரசியல் கட்சிகளுக்கு வெற்றியும் தோல்வியும் மிக சகஜமான ஒன்றுதான். அப்படி பார்த்தால் ஸ்டாலின் சொந்த தொகுதியிலே தோல்வியை தழுவியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் களம் என்பது நாளுக்கு நாள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு தூது விட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே மெஜாரிட்டிக்கு 118 எம்எல்ஏக்கள் தேவை. ஆகையால் ஆட்சி அமைக்க ஆதரவு கூடிய 118 எம்எல்ஏக்களுடைய பட்டியலை தயார் செய்து கொண்டு வாருங்கள் என ஆளுநர் விஜயிடம் கூறியிருக்கிறார். இதனால் 7ஆம் தேதி பதவியேற்பு விழா என்பது நடத்தப்பட இருந்தது. அது தற்சமயம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இன்னும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது தேவை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதிமுக திமுக இணைந்தால் என்ன நடக்கும்? அதாவது அதிமுகவுடைய எம்எல்ஏக்களும் திமுகவுடைய எம்எல்ஏக்களும் இருவரும் ஒன்று சேர்ந்தால் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் 59 இடங்களில் வெற்றி வகை சூடியிருக்கிறது. அதிமுக 47 இடங்களில் வெற்றி வகை சூடியிருக்கிறது. திமுக கூட்டணியில் முஸ்லிம் லீக் 2 தொகுதியிலும், சிபிஐ 2 தொகுதியும், சிபிஎம் 2, விசிக 2, அதிமுக கூட்டணியிலே பாமக 4, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1, பாஜக ஒரு இடத்தையும் தக்க வைத்திருக்கிறது. இதில் பாஜகவை தவிர்த்து திமுக, அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை இணைத்தால் 119 எம்எல்ஏக்கள் என்பது எண்ணிக்கை என்பது வருமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதாவது பாஜக இருப்பதால் திருமாவளவனாகட்டும், சிபிஎம் ஆகட்டும், முஸ்லிம் லீக் கட்சிகளாகட்டும் அதிமுக கூட்டணி என்பது வைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் என தற்சமயம் செய்திகளை ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறாராம். அதன் காரணமாகத்தான் திமுக தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு நாம் அனைவரும் கட்டுப்பட்டாக வேண்டும் என திமுக எம்எல்ஏக்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான உத்தரவுகளை போட்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் சென்னையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அனைவரும் புதுச்சேரியிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2.5 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராக உதயநிதியும், அடுத்த 2.5 ஆண்டுகள் துணை முதல்வராக எடப்பாடியும், முதலமைச்சராக துணை உதயநிதியோ அல்லது ஸ்டாலினோ இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படுத்தலாம் என 2 கட்சிகளும் ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாகவும், ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்திப்பு நடத்தலாம் என்று ஆலோசனை செய்திருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அடுத்த இந்த மிகப்பெரிய பாதிப்பு என்பது இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு தான் வந்து சேரும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.